தம்மு பாருங்க ஃபுல்லாக இறங்கிருச்சு. ரேஷன் அரிசி பிரியாணி அழகாக இருக்குது பாருங்க. ஒரு சாதம் கூட உடையில பாருங்க. சிக்கன் பாருங்க வெந்து கரெக்டாக இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம்மா. இப்போ எல்லாரும் வந்து ரேஷன் அரிசியில் சிக்கன் பிரியாணி எப்படி நல்லா டேஸ்ட்டாக செய்யுதுன்னு கேட்டிருந்தாங்க. இது ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க, இது வந்து பிரியாணி செஞ்சோம்னா கொலன்னு வருது, நல்லா டேஸ்ட்டாக இருக்க மாட்டேங்குது, சாப்பிடவே நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நான் பண்ணியிருக்கேன் பாருங்க. பிரியாணி வந்து ரேஷன் அரிசியில் செஞ்ச மாதிரியே தெரியாது, அப்படியே அழகாக பொல அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி ரேஷன் அரிசியில் பண்ணின வீடியோஸ் எல்லாம் டிஸ்கஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்க. வாங்க இப்போ பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரேஷன் அரிசி பச்சரிசியில் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம், சிக்கன் பிரியாணி. அதுக்கு வந்து நான் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். நேற்றே நான் வந்து இந்த அரிசியை சுத்தம் பண்ணி பாருங்கள், ஒரு குருணை எதுவுமே இருக்காது, குருணை நெல் கல் எதுவுமே இருக்காது, எல்லாம் சுத்தம் பண்ணி புடச்சி ஜலிச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நமக்கு எவ்வளோ தேவையோ அரிசி அதை எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ எனக்கு வந்து இதில் ஒரு உலக்கு அரிசி 1 டம்ளர் தான் தேவைப்படும், அதை எடுத்துக்கிறேன் நான். அரை கிலோ சிக்கனுக்கு பாருங்கள். இது தலை ஒன்று போட்டுக்கிறோம். நம்ம வந்து இந்த ஜாமான்லாம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சி எடுக்கிற வரையும் அரைச்சி எடுக்கிற வரையும் இந்த அரிசி கொஞ்சம் நேரம் தண்ணியில் 10 நிமிஷம் ஊறட்டும். ஏன்னா தண்ணி இவ்வளோ தான் அளந்து ஊற்றுவோம், தண்ணி மேலே வராது, இதோட தான் இருக்கும். அதனால் அதே மாதிரி தான் அரிசி போட்டுக்கணும். வேணும்னா இன்னொரு டம்ளர் சேர்த்துக்கலாம், இல்லை இன்னொரு உலக்கே சேர்த்துக்கலாம், எவ்வளோ தேவைப்படுதோ நம்ம வீட்டுக்கு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுமா. அரிசி எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு கழுவி ஊற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கழுவிடணும். இது அடுத்த தரம் கழுவும் போது நான் உப்பு போட்டு கழுவணும், நான் போடும்போது சொல்கிறேன். நல்லா கழுவிட்டு இதை மாற்றிக்கலாம். இப்போ 2வது தண்ணி ஊற்றி அரிசியை 10 நிமிஷம் ஊற வைக்கலாம். இப்படியே ஊற வச்சிட்டோம்னா ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வேண்டிய ஜாமான்லாம் ரெடி பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் எடுத்து ஒரு 50 கிராம் இருக்கும், ஒரு கைப்பிடி அளவு எடுத்து உரித்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை வந்து நம்ம பொடியாக அரிஞ்சிக்கலாம். அதுவும் அரிஞ்சிக்கணும். பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கனால அதுவும் அரிஞ்சிக்கணும். வெங்காயம் தக்காளிலாம் சேர்த்து நிறையா போட்டால் தான் அந்த டேஸ்ட் கொடுக்கும். பச்சரிசிக்கு நல்ல சுவையாக இருக்கும். உங்களுக்கு நல்லா அருமையாக செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சின்ன வெங்காயத்தை அரிஞ்சிக்கலாம், நீளமாக அரிஞ்சிக்கலாம். நல்லா 2 நீளமாக நடுவில் வகுந்துங்க. பெரிய வெங்காயமாக இருந்தால் அதை அப்படியே மெலிசாக அரிஞ்சிக்கோங்க. அவ்வளோதான். ஏன்னா சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும், டேஸ்ட் கொடுக்கும் அந்த பிரியாணிக்கு. ரேஷன் அரிசி இல்லையா, அதனால் நிறையா சின்ன வெங்காயத்தில் போட்டுக்கோங்க, கரெக்டாக நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் வாங்கி வச்சுருந்தேன், அதை தான் இப்போ சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் பாருங்கள், ஒரு 4 எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சுத்தம் பண்ணி கழுவிட்டு இப்போ நல்லா மெல்லிசாக அரிஞ்சிக்கலாம். பாருங்கள், நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு 4 தக்காளி எடுத்து வச்சுக்கிறேன். இதையும் இப்போ அரிஞ்சிக்கலாம். எப்போதும் அறிகிற மாதிரியே பிரியாணிக்கு ரவுண்ட் தான் அறிவேன். அதேமாதிரி அரிஞ்சால் தான் அந்த தக்காளி வந்து ஜாஸ்தி கிடக்காது. இந்த தோல் நல்லா சுருண்டு போய் மெல்லீஸாக இருக்கும், அதை எடுத்து போட ஈஸியாக இருக்கும். தக்காளி நல்லா பழமாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த இது திக்னஸ் கிடைக்கும். தக்காளி நல்லா கரைஞ்சி நல்லா குழன்னு கிடைக்கும் நமக்கு. இப்போ பாருங்கம்மா, இந்த மிளகாய் வந்து சின்னதாக இருக்குது, பச்சை மிளகாய் 2 போதும். சின்னதாக 3 வச்சுருக்கிறேன். இதை நீளமாக லைட்டாக கீரி போட்டுக்கலாம். முழுசாக அறிய வேணாம், லைட்டாக கீரி, அவ்வளோதான். இந்த மாதிரி கீரி போட்டுக்கலாம் 3. பாருங்கம்மா, கொத்தமல்லி இந்த கைப்பிடி அளவு எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதை பொடியாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கம்மா, புதினா வந்து ஒரு அரை கைப்பிடி அளவு எடுத்து நான் சுத்தம் பண்ணி அலசி எடுத்து வச்சுட்டேன். இதையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஒரு எலுமிச்சம்பழம் பாருங்க, இது லாஸ்ட்டாக தான் புளிஞ்சு விடுவோம், அது இருக்கட்டும், கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கம்மா, இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் வந்து இஞ்சி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், பூண்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இஞ்சி வந்து 1 பங்குனா பூண்டு அரை பங்கு எடுத்துக்கோங்க. 2ஐயும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் நான். அடுத்தாப்புல பாருங்கள், எல்லாம் அரிஞ்சு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம சமைக்க வேண்டியதான். சூப்பரான ரேஷன் அரிசி பிரியாணி செய்ய போகிறோம், சிக்கன் பிரியாணி. வாங்க பார்க்கலாம். 3 கரண்டி கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 2 ஒரு 180 எண்ணெய் இருக்கும், போதும். எண்ணெய் நல்லா காயிட்டும். காஞ்சோன்னு தான் எல்லாம் போடணும். 2 பிரியாணி இலை போட்டுக்கலாமா. 2 பிரியாணி இலை, ஒரு பட்டையை வந்து 3 பீஸாக எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்குவோம். ஒரு 4 கிராம்பு அதையும் போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்டார், ஒரு 3 ஏலக்காய்.
இப்போ வந்து எல்லாம் பொரியுது பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. ரொம்ப கருப்பாக வரக்கூடாது. இப்போ அடுத்தாப்புல வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். இப்போ அரிஞ்சு வச்ச சின்ன வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாமா, நல்லா வதங்கும். இப்போ வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நிறைய எதுக்கு போகிறோம்னா, அந்த ரேஷன் அரிசின்றனால இதெல்லாம் ஜாஸ்தி போட்டால் அந்த ருசி கிடைக்கும் நமக்கு சாப்பிடும் போது. பாருங்கம்மா, எடுத்து இருக்க பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். நல்லா பாதி முக்கால் பாகம் வதங்கி வந்தோன்னே இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போயே போட்டு அந்த பேஸ்ட் எல்லாம் பிடிச்சிக்கும், வதங்காது, தீஞ்சு போயிடும். அதனால் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். பாருங்க, ஒரு அரை ஸ்பூன் இந்த வெங்காயம் கரையிறதுக்கு சீக்கிரம் வெந்துடும், வதங்கிடும். அதுக்கு உப்பு போட்டுக்கலாம். பாருங்கம்மா, வெங்காயம் நல்லா வதங்கிச்சு பாருங்க. அந்த ப்ரௌன் கலரில் கண்ணாடி பதம் இல்லாத அதுக்கு மேலே நல்லா வெந்து நல்லா வதங்கி வந்துட்டு பாருங்க. இந்த கலரில் இருக்கணும். அப்போ தான் பிரியாணி சீக்கிரம் கெட்டு போகாது, டேஸ்ட் இருக்கும். ஆனால் பிரியாணி சாப்பிடும்போது நல்ல வாசமாக இருக்கும். இனிமேல் தான் இஞ்சி பூண்டு சேர்க்க போகிறேன். இஞ்சி பூண்டு போடாமல் தான் வெங்காயம் மட்டும் வதங்கி இருக்குது. இஞ்சி பூண்டு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் 600 கிராம் அரிசி, அதுக்கு தகுந்த மாதிரி ஜாமான் சேர்த்துக்கணும் நம்ம. இப்போ இதையும் நல்லா வதக்கிக்குவோம். இஞ்சி போட்டோன்னே அனலை குறைச்சிக்கோங்க. ஏற்கனவே வேறு வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ அனலை சிம்மில் வச்சு தான் நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்கணும். இந்த மசாலா வதங்கி வர்றது எண்ணெய் கசிஞ்சு வெளியே வரணும். இஞ்சி பூண்டு நல்லா பேஸ்ட் வதங்கி வந்துருச்சு பாருங்க. எண்ணெய் தனியாக இருக்கா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம் இதில். அதுக்கப்புறம் தான் புதினா கொத்தமல்லாம் போடணும். சிக்கன் 1/2 கிலோ, 600 கிராம் அரிசி. அதுக்கு எவ்வளோ காரமோ பார்த்து போட்டுக்கலாம். 1.5 ஸ்பூன் போடலான் இருக்கேன், பார்த்துக்குவோம். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போடுறதுனால உங்களுக்கு காரம் இருக்கும். பச்சை மிளகா போட்டிருக்கோம். இது 1.5 ஸ்பூன் போதும். இது ஏன் இதில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு போடுறோம்னா, வெங்காயத்தில் இந்த பிரியாணி வந்து பார்க்கும்போது நல்ல கலராக இருக்கும். இந்த எண்ணெயில் போட்டு இந்த மசாலா வதக்கும் போது வந்து போட்டுருணும் மிளகாய் தூள், தனி மிளகாய் தூள். அதுதான் நல்ல கலர் கொடுக்கும் நமக்கு பிரியாணி. ஆச்சு, இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் மிளகாய். இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கணும். பாருங்கள், ஒரு கைப்பிடி அளவு புதினா. இது கூடவே இந்த கொத்தமல்லி. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். நல்லா வதக்கி மாசம் செம்மையாக இருக்கும். நல்லா கொஞ்சம் வதங்கட்டும், பச்சை நிறம் போய் நல்லா வதங்கட்டும். பாருங்க, வதங்கிருச்சு நல்லா. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே இருந்தால் எல்லாம் தீஞ்சிடும், கருப்பாக போயிடும். தக்காளி போட்டோன்னே கொஞ்ச நேரம் குக்கரை மூடி வச்சோம்னா தக்காளி நல்லா கரைஞ்சி வதங்கி வந்துடும். இப்போ மூடிடுவோம். பாருங்க, மிளகாய், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கரம் மசாலா தூளும் கொத்தமல்லி தூளும் போடணும். 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவு போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சரியாக இருக்கும். இப்போ கிண்டி விட்டுக்கலாம். கரம் மசாலா தூள் வந்து நிறைய போடக்கூடாதுமா, அது ஒரு மாதிரி காட்டமாக இருக்கும். அதனால தான் கொஞ்சமாக போட்டுக்கிறது. நம்ம ஏற்கனவே இஞ்சி பூண்டை சேர்த்துருக்கோம், பட்டை கிராம்பு சேர்த்துருக்கோம், அதெல்லாம் காரம் இருக்கும். இப்போ வதங்கிடுச்சா? இப்போ சிக்கனை போட்டு நல்லா வதக்குவோம். பாருங்கம்மா, 1/2 கிலோ சிக்கன் வாங்கி நல்லா கழுவி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். இதை இப்போ சேர்த்துக்கலாம். அதில் வந்து சிக்கன் போட்டோன்னே அனல் நல்லா சிம்மில் இப்போ இருக்கிற மாதிரியே இருக்கணும். ஏன்னா அந்த சிக்கன் வதங்கும் போது அனல் கம்மியாக இருந்தால் தான் அந்த கறி போட்டிருக்கோம் பாருங்கள் சிக்கன், அது நல்லா சாஃப்டாக மெதுவாக இருக்கும். அனல் ஜாஸ்தி வச்சோம்னா சீக்கிரம் கடகடன்னு வெந்து ஹார்ட் ஆகிடும். அதனால் சிம்மில் வச்சுக்கோங்க. எப்போ பிரியாணி செஞ்சாலும் சிம்மில் வச்சுக்கோங்க. கறி குழம்பு வச்சாலும் சரி, கிரேவி வச்சாலும் சரி, சிக்கன் வதக்கும் போது அனல் சிம்மில் இருக்கணும். ஓகே, அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அப்படியே பாருங்கம்மா, சிக்கன் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். தண்ணிலாம் இல்லை, தண்ணிலாம் நல்லா சுண்டிருச்சு. இப்போ வந்து தயிர், எலுமிச்சம்பழம், உப்பு இதெல்லாம் சேர்க்கணும். ஒரு 3 ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். எலுமிச்சம்பழம் பொழிஞ்சு விட்டுக்குவோம். சின்னதாக இருக்கிறனால ஒரு பழம் போட்டுக்கிறேன் நான். நீங்கள் பெருசாக இருந்தால் 1/2 பழம் போட்டுக்கோங்க. இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு, பிரியாணிக்கு சேர்த்து உப்பு போட்டுருவோம். பாருங்கள், கரெக்டாக இருக்கும். ஒரு 1.5 ஸ்பூன் இருக்கும், அதையும் போட்டுக்கலாம். சேர்த்து உப்பு போட்டுட்டேன். சும்மா போட்டிருந்தா நல்லா இருக்காது, வாசம் தூக்குது.
பாருங்கம்மா அங்கே வதங்குது பாருங்கள் எல்லாம் அழகா சூப்பராக. இப்போ தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம். இப்போ இது 1/2 கிலோ படி தலை தான் அரிசி எடுத்தோம். நம்ம ரெண்டு இது தண்ணி ஊற்றணும். ரெண்டு. அப்புறம் ஒரு டம்ளரில் போட்டோம் அரிசி, அதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் டம்ளர்லேயே அளந்து. இப்போ இந்த கிளாஸில் 1 கிளாஸ் தண்ணி அரிசி போட்டேன், 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். பச்சரிசி ஜாஸ்தி தண்ணி இருக்காது, ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம் 10 நிமிஷம், அதனால் 1.5 கிளாஸ் ஊற்றிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறோன்னா உப்புலாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்குவோம். நல்லா கமகமன்னு வாசம் தூக்குது காற்றுல. பாருங்கம்மா எல்லாம் கூட்டியாச்சு. சிக்கன் ஒரு அரை வேக்காடை வேகணும், மூடி வச்சிடலாம். பாருங்கம்மா மசாலா நல்லா கொதிச்சு வாசம் செம்மையாக இருக்குது. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். ஒரு கிண்டிக்கு லைட்டாக கிண்டி பார்ப்போம். போதும். 2 தரம் அரிசி ஏற்கனவே கழுவிட்டேன், இது 3ஆவது தரம் கழுவுறேன். நல்லா தேய்ச்சி கழுவிக்கணும். ரொம்ப அழுத்தி கழுவக்கூடாதுமா, பச்சரிசியை உடஞ்சிரும், அப்படியே குருணை மாதிரி ஆகிடும். லைட்டாக அப்படி பெசர்னாப்பில். அவ்வளோதான், போதும். கையில் தண்ணி நல்லா வடிகட்டிடுங்க. வடிகட்டதுக்கப்புறம் அரிசி அள்ளி போடுங்க. இந்த தண்ணி ஏன் அடியில் இருக்குன்னா, மண்ணுக்குன்னு இருந்தால் நம்ம அடியில் நின்றுக்கும். அதுக்காக தான் எப்போதுமே எல்லோரும் அரிசியை இப்படி தண்ணி கொஞ்சம் வச்சு அள்ளி போடுவாங்க. பாருங்கம்மா கிண்டி பார்த்தாலும் நமக்கு தெரியும், அந்த அரிசி கிரேவி எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ இதை தம்மில் வச்சோம்னா ஒரு விசில் வரணும், வச்சு தம்மில் வச்சு எடுத்துடலாம். சூப்பராக கரெக்டாக இருக்கு பாருங்கள். தண்ணிலாம் எக்ஸ்ட்ராவே தண்ணி ஊற்றலை, கரெக்டாக ஊற்றுனது தான் கரெக்டாக இருக்குது. பாருங்கம்மா நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ ஒரு மூடி ஒரு விசில் தான் வச்சு அப்புறம் தம்மில் 5 நிமிஷம் வைக்கணும். பார்த்துக்கலாம். பாருங்கம்மா ஒரு விசில் வந்துருச்சு. இப்போ அடுப்பை நல்லா குறைச்சிட்டு 5 நிமிஷம் தம்மில் வச்சுருப்போம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே தம்மிலே இருக்கட்டும். தம்மில் நல்லா ஃபுல்லாக கேஸ் இறங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. பாருங்கம்மா தம்மு பாருங்கள் ஃபுல்லாக இறங்கிருச்சு. இப்போ எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆஹா சூப்பர். பாருங்கள் செமையாக இருக்குது வாசம். ரேஷன் அரிசி பிரியாணி அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு சாதம் கூட உடையில. பாருங்கள் சிக்கன் பாருங்கள் வெந்து கரெக்டாக இருக்குது. சிக்கன் பாருங்கள் சூப்பராக சாதம் வெந்து கரெக்டாக இருக்குது பாருங்கள். பிரியாணி சிக்கன் எதுவுமே உடையில. தண்ணிலாம் கரெக்டாக பார்த்து பக்குவமாக ஊற்றணும். வதக்குனதும் கரெக்டாக வதக்கிருக்கிறோம். அந்த ஒரு விசில் வச்சுட்டு 5 நிமிஷம் தம்மில் வச்சு இறக்கியாச்சு. அவ்வளோதான், சூப்பர் பிரியாணி. ரேஷன் அரிசி சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் அப்படியே அழகாக பொல செமையாக வந்துருக்குது. இதே மாதிரி நீங்கள் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கம்மா. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.